கல்பனா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கியா? என்ன கல்பனா, நானும் பாக்குறேன். காலையில இருந்து நான் போற இடத்துக்கெல்லாம் என்ன சுத்தி சுத்தி வர, ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட பேச தயங்குற? என்ன விஷயம் கல்பனா? நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே சொல்லிடுறேனே. உனக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். உன்னை பத்தி தப்பா பேசி உன்னை காயப்படுத்திருக்கேன். நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புதான். என்ன மன்னிச்சிடு. ஏ, என்ன கல்பனா? என்ன இது? மன்னிப்பு அது இதுன்னு பேசிக்கிட்டு என்ன ஆச்சு உனக்கு? இல்ல வேதவல்லி, வேற ஒருத்தரா இருந்தா நான் பண்ணதுக்கெல்லாம் கோவப்பட்டு என் கூட மல்லு காட்டி சண்டை போட்டிருப்பாங்க. இல்லனா பதிலுக்கு எனக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருப்பாங்க. ஆனா நீ உன் மனசார இது வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதும் பண்ணதில்ல. உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் தான் இது நாள் வரைக்கும் முட்டாள்தனமா நடந்துகிட்டேன். என் தப்ப உணர்ந்து என்ன மனசார மன்னிக்க நானும் கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு வேதவல்லி. கல்பனா, நான் எதை பத்தியும் யோசிக்கல. நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? சரி, பழச பத்தி எதுவுமே பேச வேண்டாம், விட்டுரு. இனிமே சத்தியமா சொல்ற வேதவல்லி, உன் கூட நான் சண்டை போட மாட்டேன். உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். முக்கியமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மேலயும் அன்பா நடந்துக்கிறேன். நானும் உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான மருமகளா நடந்துக்கிறேன். இது சத்தியம். கல்பனா, நீ இப்படி பேசுறது கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. எதனால இந்த திடீர் மாற்றம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கல்பனா? சொல்றேன். உன்னை நான் மனைவியா ஏத்துக்கணும்னு நீ நினைச்சேனா முதல்ல நீ மாறணும் கல்பனா. முக்கியமா இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் நீ பொறுமையா நடந்துக்கணும். என் புருஷனுக்காக நான் என்னைய மாத்திக்க தயாரா இருக்கேன். அவரோட அன்புக்காக இனி எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்க தயாரா இருக்கேன். இது உன் மேல சத்தியம். நீ அன்பானவளா மாறினாதான் நான் உன்னை ஏத்துப்பேன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. இந்த உலகத்துல அவரை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல வேதவல்லி. அவருக்காக நான் என்னைய மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் கல்பனா. நீ அன்னைக்கு வீரிய அண்ணன் கிட்ட பொறுமையா நடந்துகிட்டே, அதுவே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வராரு, கொஞ்ச நேரம் அமைதியாரு. அத்தை, வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார் மாப்ள. ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உட்கார வச்சு பேச வேண்டியதானே? அத்தை, டிஃபன் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்ள, இருக்கட்டும். ஏய், முதல்ல டிஃபன் ஏதாவது எடுத்துட்டு வா போ. அத்தை, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன். நீங்க சாப்பிட்டுட்டு. சரி. என்னம்மா சாப்பிடுற? இங்க பாரு, எனக்கு சாப்பிடறதுக்குலாம் எதுவும் வேண்டாம். 5 லட்சம் ரூபாய் பணம் தான் வேணும். எப்படியாவது மாப்பிள்ள கிட்ட சொல்லி அதை வாங்கி கொடுத்துடுறீ, உனக்கு புண்ணியமா போகும். இங்க பாரு, ஏன் மனமும் சரி உங்க அப்பா மனமும் சரி இப்ப உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுடி. உன்னை கெஞ்சி கேக்குற கல்பனா. போ கல்பனா, மாப்பிள்ள கிட்ட பேசி எப்படியாவது வாங்கி கொடுமா. சரிம்மா, இரு, நான் அவர்கிட்ட போய் பேசி பாக்குறேன். கல்பனா, என்னாச்சு? ஏன் உங்க அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க? அது வந்து சொல்லு, என்னாச்சு? அம்மா ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. என்ன பிரச்சனை? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சேட்டு கிட்ட 5 வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க. மாசம் மாசம் வட்டி பணம் கட்டாததுனால அமௌண்ட் அதிகமாயிடுச்சுங்க. அதை எப்போ கட்டுவீங்கன்னு சொல்லி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து சேட்டு மிரட்டிட்டு போயிருக்கான். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு அம்மா இங்க வந்திருக்காங்க. எவ்வளவு பணம் கட்டணுமா? ஒரு 5 லட்சம் தேவைப்படும்னு சொல்றாங்க. இருக்கிற நகையெல்லாம் பேங்க்ல எங்கேயாச்சும் வச்சு இப்போதைக்கு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தானே? அதாங்க,
அப்பா பேங்க்ல நகை வைக்க போயிருக்காரு. அந்த பணத்தை வச்சு 2 லட்சம் வரைக்கும் தான் கடன் அடைக்க முடியும். மொத்தமா கடன் 7 லட்சம் ரூபாயாங்க. 7 லட்சமா? ஏங்க நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு. நம்ம கிட்ட பணம் இருந்தா கொஞ்சம் அம்மாவுக்கு கொடுத்து. ஏங்க முடியாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அம்மா தான் விடாப்படியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசி உதவி பண்ணுன்னு கேட்க சொன்னாங்க. அதான். இங்க பார் கல்பனா, நம்ம வீடு பெரிய பங்களாவா இருக்கிறதுனால நம்ம வீட்டுல எந்த கஷ்டமும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இங்க ஒன்னும் பணத்தை கட்டுக்கட்டா அடுக்கி வைக்கல. சொல்லப்போனா நாமளும் இப்போ கஷ்டத்துல தானே இருக்கோம். நம்மளோட புது பிரான்ச்ல சுத்தமா சேல்ஸே இல்ல. மற்ற பிரான்ச்சஸ்ல இருந்து வர சேல்ஸ் வச்சுதான் இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம், கடை வாடகை, கரண்ட் பில்லுன்னு எல்லாம் கொடுத்து ரன் பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், காம்படிஷன், லுக் டு லுசுக்குன்னு ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அப்பாவும் நானும் முதல் தடவையா வெளியில இருந்து பினான்ஸ் வாங்கலான்னு லோனு அலைஞ்சிட்டு இருக்கோம். கடையிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த நேரத்துல அப்பா கிட்ட போய் நான் எப்படி கல்பனா பணத்தை கேட்க முடியும்? நீ ஒண்ணு பண்ண, அவங்கள வெளியில எங்கேயாவது ட்ரை பண்ணிக்க சொல்லு. என்னால இப்ப எதுவும் முடியாத கல்பனா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அது இல்லைங்க கல்பனா, அவங்களுக்கு நான் தர மாட்டேன்னு சொல்லல. நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு தானே சொல்றேன். வெளியிலையும் கடன் வாங்கி தர அளவுக்கு நம்மளோட நிலைமை இல்லை. அதானே உண்மை. இத பார், அவங்க கிட்ட அந்த சேடு கிட்டே கொஞ்சம் டைம் கேட்க சொல்லு. இல்லையா நானாச்சும் போய் அவர்கிட்ட பேசுறேன். இப்போதைக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். புரிஞ்சுக்கோ. ஆஹா, சம்பந்தி இவ்ளோ பணம் வச்சிருக்காரு. அப்ப எப்படி நமக்கு பணம் கிடைச்சிரும்? கடவுளே, சரியான நேரத்துக்கு தான் என்ன வர வச்சிருக்க. சம்பந்தி வீடு நம்மளை கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. கல்பனா, மாப்பிள்ள என்ன சொன்னாரு? பணத்தை கேஷா குடுக்கறனாரா இல்ல செக்கா? மா சரி, விளையாடாதம்மா. பணத்தை கேஷா குடுக்கறனாரா இல்ல செக்கா குடுக்கறனாரா? மா விளையாடாதம்மா. விளையாடுறேனா? மாப்பிள்ள என்னமா சொன்னாரு? மா இங்கேயும் கொஞ்சம் பணம் பிரச்சனையா தான் இருக்கான். கடையை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமாவும் அவரும் வெளியில ஃபைனான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொன்னாரு. ஐயோ, என்னென்னமோ சொல்றியம்மா. கடைசியா மாப்பிள்ள என்னதாமா சொன்னாரு? அவரால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னடி இது? இப்படி ஒரு குண்டை தூக்கி என் தலையில போடுற? உன்னை தாண்டி மலை போல நம்பி வந்தேன். நீயே இப்படி சொன்னா நான் எங்க போவேன்? மா நானும் அவர்கிட்ட பேசிட்டேம்மா. அவர் இருக்கிற நிலைமையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? வேணும்னா அந்த சேட்டுக்கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்கி தரேன்னு சொல்றாரு. கல்பனா, நீ வேணா உன் மாமனார் கிட்ட பேசி பாரு. மா இப்பதான் நான் இந்த வீட்லயே நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாரும் இப்பதான் என்ன மனுஷியா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்க நான் தயாரா இல்லம்மா. இத பாரு, நீ எதையாவது பண்ணி குட்டைய குழப்பிட்டு போயிடாத. வேற எங்கேயாச்சும் போய் பணத்தை ரெடி பண்ணி போ. ஐயோ, போன்னு சொல்றேன்ல, போமா. பண விஷயமா இனிமே இங்க வராதம்மா. என்ன மன்னிச்சிடு. ஐயோ கல்பனா, கல்பனா, ஏய், வீட்டுல பணத்தை வச்சுக்கிட்டே இப்படி இல்லைன்னு போய் சொல்றாங்களே. கடவுளே, நான் எங்க போய் என் கஷ்டத்தை சொல்லுவேன்? சேட்டு வேற 6 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கான். ஐயோ, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்?